பக்ரைன் நாட்டில் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது சவுதி அரேபியா கடற்படை ரோந்து படகு மோதியதில் படகு கவிழ்ந்து ராமநாதபுரம் மீனவர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது பலியான மீனவரின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர வேண்டும். ராமேஸ்வரம் மீனவருக்கு வழங்கியது போல ரூபாய் 10 லட்சம் இழப்பீடு வழங்க தமிழக அரசிற்கு கோரிக்கை வைத்து குடும்பத்தினர் மற்றும் அவரது உறவினர்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் தரையில் அமர்ந்து ஒப்பாரி வைத்து கத்தி கதறிய சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. எங்க வீட்டுக்கார போய் 2 மாசம் வேலைக்கு போனாங்க. என்ன நடந்தமுன்னு எங்களுக்கு தெரியாது. சாமி 1 மணிக்கு தான் எங்களுக்கு போடு வந்துச்சு. எனக்கு என்ன நடந்தது தெரியாது. வேலைக்கு தான் போனாங்க. 1 மணிக்கு எங்களுக்கு என்ன நடந்தமுன்னு தெரியல. எனக்கு என்னோட புரியல. எனக்கு 2 பொம்பளை பிள்ளை. எனக்கு எந்த ஆதரவும் இல்ல. எனக்கு எந்த ஆதரவும் இல்ல. 2 பொம்பளை பிள்ளை. வீட்டுக்காரங்களுக்கு எந்த ஆதரவும் இல்ல. நாடு முடியாத எங்க ஐத்தே தான் நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு எந்த ஆதரவும் இல்ல. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனவங்க எங்களுக்கு கட்டாயம் என் வீட்டுக்காரவங்க என் உள்நாட்டுக்கு வரணும். என் நாட்டுக்கு வரணும். என் நாட்டுக்கு வரணும். வந்துடுறேன்னு கஷ்டப்பட்டு போனேன். ரொம்ப கஷ்டப்பட்டு போனாரு என் வீட்டுக்காரவரு. கடலுக்கு போனது எங்களுக்கு புரியாது. தெரியாது. ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்றைக்கு மீனவர்கள் தங்கள் சொந்த உயிரை பணையம் வைத்து தொழில் செய்ய வேண்டிய ஒரு அவல நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். சொந்த ஊர்ல பொழைக்க வழி இல்ல. வெளியூர்களில் பொழைக்க போனால் அங்கேயும் வாழ வழி இல்ல. எங்க வேணாலும் நெருக்கடி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இலங்கை கடற்படை பிரச்சனை, அது ஒரு பக்கம் இருக்குது. சரி, இந்த பிரச்சனை தப்பிச்சுட்டு அரபு நாடுகள் போவோம் அப்படின்னு போனோம்னா அங்க எல்லாருமே என்னடானா ஒண்ணு ஈரான் கடை பிடிச்சிட்டு போறான், இல்லைன்னா கத்தார் கடை பிடிச்சு போறான், இல்லைன்னா படகுகளை மோதி காலி விடுறாங்க. இது போன்ற சம்பவங்கள் இருந்துச்சுன்னா மீனவர்கள் எங்க பிழைக்கிறது? இன்னைக்கு நேற்றைய தினம் சொரியா சொல்ல போனா போய் கடல் சொந்த அந்த ஊருக்கு போய் 3 மாசம் தான் ஆகுது. கடலுக்கு போன இடத்துல ஒரு 3-4 பேர் போட்ல கடலுக்கு போயிருக்காங்க. போன இடத்துல எல்லாம் தாண்டி வந்துட்டோம்னு சொல்லிட்டான். எல்லாம் தாண்டி வந்தா பிடிச்சி அரெஸ்ட் பண்ணு. அதுக்காக படகை கொண்டாந்து மோதுறது எப்படி சரியா இருக்கு? சவுதி கடற்படை கூட மோதி இருக்கான். மோதுனதுல ஒரு அப்பாவி மீனவன் 37 வயசு மீனவன், ஒரு 13-15 வயசு 2 பொம்பளை பிள்ளைய, ஒரு இளம் மனைவி, வயதான தாயார், எப்படி அந்த குடும்ப வாழ்க்கையை ஓட்ட முடியும்? இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொந்த ஊர்ல சாகணும், வெளியூர்ல சாகணும்னா மீனவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான நிலை என்பது இல்ல. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு தாங்கள் மதிப்புக்குரிய தமிழக முதல்வர் அவர்களையும் ஒன்றிய அரசையும் கேட்டுக்கொள்வது, இது போன்ற அடாவடி நடவடிக்கையில் ஈடுபட்ட சவுதி கடற்படை மீது முறையான விசாரணைகள் நடத்த வேண்டும். அவர்களை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். எந்த அடிப்படையில் இந்த படுகொலை அவர்கள் செய்தார்கள் என்பதை தெளிவுபடுத்தப்பட வேண்டும். இன்னைக்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடு தொகை வழங்க வேண்டும். குறைந்தபட்சம் 25 லட்சம் ரூபாய் அந்த குடும்பங்களுக்கு இழப்பீடு தொகை வழங்க வேண்டும். எப்படி வாழ்றது? இது யதார்த்தமான சாவு இல்ல, ஒரு படுகொலை. ஒரு படுகொலையை ஒரு நாடு நிகழ்த்தி இருக்கிறது என்றால் அதை கண்டிக்க வேண்டிய ஒன்றிய அரசு மௌனம் சாதிக்கிறது என்றால், சாதாரண நிகழ்வாக அதை பார்க்கிறது என்றால் மீனவர்கள் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இன்றைக்கு நாங்கள் அமைதியான முறையில மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் மனு கொடுக்க வந்திருக்கின்றோம். எங்களது நியாயமான கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை என்றால் நிச்சயமாக இறந்த மீனவருடைய உடல் இங்கு கொண்டு வரப்படுவது, அந்த உடலை நாங்கள் உடனடியாக அடக்கம் செய்ய மாட்டோம். அதனை முன்னிறுத்தி மிகப்பெரிய மறியல் போராட்டத்தை அந்த மோர்பனை கிராமத்தில் உப்பு தேசிய நெடுஞ்சாலையை நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசு உடனடி தலையீடு செய்ய வேண்டும். அந்த பாதிக்கப்பட்ட இறந்து போன மீனவர் உடலை சொந்த ஊர் கொண்டு வந்து சேர்க்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்ட மீனவர் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு தொகை வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கடல் தொழிலாளர் சங்கம் சிஐடி சார்பாகவும் சம்பந்தப்பட்ட கிராம மக்களின் சார்பாகவும் பாதிக்கப்பட்ட மீனவர் குடும்பத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். இலங்கை கடற்படைக்கு இந்த ஒரு இறந்து வர அதுவே எங்களை பொறுத்தவரை அது 25 லட்சமா கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் அது 10 லட்சம் கொடுத்து நாங்கள் வரவேற்கிறோம். அது போன்று ஒரு 10 லட்சம் இழப்பீடு தொகை இந்த குடும்பத்திற்கு வழங்கணுமா வேண்டாமா? அது இந்நேரம் மாண்புமிகு தமிழக முதல்வர் கவனத்துக்கு போச்சா போல என்றல்ல, நிச்சயமாக அவருடைய கவனத்துக்கு சென்றிருந்தால் அறிவிப்பு செய்திருப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த அறிவிப்பு உடனடியாக வழங்க வேண்டும். அன்னைக்கு எப்படி அந்த இறந்த மீனவர் குடும்பத்துக்கு அன்று மாலையே பணம் வழங்கினார்களோ, இழப்பீடு தொகை வழங்கினார்களோ, அந்த குடும்பத்தை ஓரளவு பாதுகாக்க முயற்சித்தார்களோ, அதே போன்ற நடவடிக்கையை இந்த குடும்பத்திற்கு செய்ய வேண்டும் என பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.